சிநேகிதி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம இப்போ லேட்டஸ்டா ஒரு சர்ஜரி வந்திருக்கு. அதாவது ரோபோட்டிக் சர்ஜரி. நெறைய பேருக்கு இந்த ரோபோட்டிக் சர்ஜரி பத்தி ஜாஸ்தி விஷயம் தெரியறதில்ல. அவங்க என்ன நெனச்சிட்டு இருக்காங்கன்னா, ரோபோட்டிக் சர்ஜரின்னா ரோபோட் தான் சர்ஜரி பண்ணுதுன்னு நெனச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு தப்பான அபிப்பிராயம். ரோபோட்டிக் சர்ஜரி என்னன்னா, நம்ம எப்படி லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில லாப்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி சர்ஜரி பண்றோமோ, அதே மாரி இந்த ரோபோட்டிக் சர்ஜரி ரோபோட் வந்து ஒரு டூல் தான். அத வச்சு நம்ம சர்ஜரி பண்றோம். எதுக்காக நம்ம இப்போ லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிக்கு பதில் ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணணும்னு நம்ம அ அ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பேசிக்கா என்னன்னா, லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிலயும் ரொம்ப நெறைய அட்வான்டேஜஸ் எப்படி நம்மளுக்கு அ சின்ன ஹோல் மூலமா எல்லா மேஜர் ப்ரொசீஜர்ஸும் பண்ண முடியுது. அதே நேரத்தில பெயினும் கம்மியா இருக்கு. பிளட் லாஸும் கம்மியா இருக்கு. பட் இந்த ரோபோட்டிக் சர்ஜரில என்ன அட்வான்டேஜ் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிய விடன்னு கேட்டீங்கன்னா, ரோபோட்டிக் சர்ஜரில வந்து இன்னும் ரொம்ப துல்லியமா நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் நல்லா தெரியும். அதாவது ப்ரிசிஷன்னு நம்ம சொல்லுவோம். அவ்ளோ தூரத்துக்கு நல்ல ஒரு மேக்னிஃபிகேஷன்ல தெரியறதுனால, இன்னும் கூட நல்லா டெப்த்தா போய் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியுது. இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரோபோட்டிக் சர்ஜரில வந்து அந்த டிப் ஆஃப் த இன்ஸ்ட்ருமென்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கை விரல்கள் மாரி இருக்கும். அதாவது நம்ம கை வச்சு நம்ம சர்ஜரி பண்ணி எல்லா ஆங்கிள்லயும் நம்ம ஃபிங்கர்ஸ மூவ் பண்ண முடியுமோ, அதே மாரி இந்த ரோபோட்டிக் இன்ஸ்ட்ருமென்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த டிப் ஆஃப் த இன்ஸ்ட்ருமென்ட்ல 360 டிகிரீஸ் நம்ம அந்த இன்ஸ்ட்ருமென்ட்ட ரொட்டேட் பண்ண முடியுது. ஸோ, நம்மளால எல்லா அ அ அ உறுப்புகளும் நல்லா ரீச் பண்ண முடியுது. இன்னும் நல்ல டெப்த்ல எஸ்பெஷலி இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அண்ட் சர்டன் ஃபைப்ராய்ட்ஸு, அதுக்கப்புறம் ப்ரொலாப்ஸ் சர்ஜரி இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப டெப்த்ல ஆப்ரேட் பண்ண வேண்டிய சர்ஜரிகள். இது வந்து லாப்ரோஸ்கோப்பிலயும் நாங்க இப்ப அப்படிதான் பண்ணிட்டுருக்கோம். பட் அதில சர்டன் கஷ்டங்கள் எங்களுக்கு பண்ணும்போது இருக்கிறனால, இந்த ரோபோட்டிக் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி வைக்குது. இதனால நம்மளுக்கு நல்ல பேஷண்ட்டுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். பிளஸ் அட் த சேம் டைம் சர்ஜனும் இன்னும் நல்ல பெட்டரா சர்ஜரி பண்ண முடியுது. எப்படி நம்ம ஓப்பன் சர்ஜரியில இருந்து லாப்ரோஸ்கோபி சர்ஜரிக்கு எவால்வ் ஆனோமோ, அதே மாரி நம்ம இப்போ லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியிலேருந்து ரோபோட்டிக் சர்ஜரிக்கு எவால்வ் ஆயிருக்கோம். எங்க ஹாஸ்பிட்டல்லயும் இப்போ நாங்க ரோபோட் வாங்கியிருக்கிறனால, எல்லா பேஷண்ட்ஸுக்கும் இப்போ நாங்க ரோபோட் சர்ஜரியும் ஆஃபர் பண்றோம். என்னென்ன சர்ஜரிஸ் நம்ம இந்த ரோபோட்னால பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லா கைனக் ப்ராப்ளம்ஸ் லேடீஸ்க்குள்ள எல்லா கைனக் ப்ராப்ளம்ஸும் நம்ம இந்த ரோபோட்டிக் சர்ஜரி மூலமா பண்ணலாம். அதாவது கர்ப்பப்பை ரிமூவ் பண்றது ஹிஸ்டெரெக்டமி, ரோபோட்டிக் ஹிஸ்டெரெக்டமி, அப்புறம் செனைப்பையில உள்ள கட்டிங்கள் ரிமூவ் பண்ணது சிஸ்டெக்டமி, அப்புறம் ஃபைப்ராய்ட் ரிமூவ் பண்ற ஆப்ரேஷன்ஸ் அதாவது ரோபோட்டிக் மயோமெக்டமி, அதுக்கப்புறம் கர்ப்பப்பை தளர்ந்து போய் கீழ வந்துச்சுன்னா, அதாவது ப்ரொலாப்ஸ் சர்ஜரி, லாப்ரோஸ்கோபிக் பெக்டோபெக்சி, லாப்ரோஸ்கோபிக் சேக்ரோபெக்சின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம அழகா இன்னும் லாப்ரோஸ்கோப்பிய விட இன்னும் பெட்டர் ப்ரிசிஷனோட பண்ணலாம். என்னன்னா, இதெல்லாம் நம்ம டெப்த்ல வேலை பண்ற ஆப்பரேஷன்ஸ் தான். இதுல நம்ம மெஷ் வச்சு அந்த யூட்ரஸ நல்லா தூக்கி வச்சு சஸ்பெண்ட் பண்றதுக்கு இந்த ரோபோட்டிக் சர்ஜரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இத தவிர்த்து கர்ப்பப்பை ஐ மீன் டியூப்ஸ வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டாங்கன்னா, திரும்பி வந்து அந்த டியூப 2த்தையும் சேர்த்து தைக்கிறதுக்கும் இந்த ரோபோட்டிக் சர்ஜரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதாவது லேப் அ ம ஆ ரோபோட்டிக் டியூபோபிளாஸ்டி. இது மாரி வேரியஸ் சர்ஜரிஸ் வந்து நம்ம லாப்ரோஸ்கோபியில பண்ணிட்டு இருந்த எல்லா சர்ஜரிஸும் இப்போ நம்ம ரோபோட்டிக் சர்ஜரியில அழகா பண்ணலாம். ஸோ இதில பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, ரெக்கவரி வந்து ரொம்ப குயிக்கா இருக்கும்.
இன்னும் கூட லேப்ரோஸ்கோபிக்லயே ரிகவரி ரொம்ப குயிக்கு. பட் ரோபோட்டிக் சர்ஜரி அத விட இன்னும் குயிக்கா இருக்கு. ஏன்னா, பேஷண்ட்டுக்கு வந்து பெயின் ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ லேப்ரோஸ்கோப்பில நம்ம எப்படி அந்த சின்ன ஹோல் போட்டு நம்ம அந்த ட்ரோக்கர்ஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அதில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றோமோ, அதே மாரி இந்த ரோபோட்டிக் சர்ஜரியும் அந்த சின்ன ட்ரோக்கர்ஸ் போட்டு அந்த ரோபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். பட் அந்த ரோபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூவ் பண்ணும்போது, அந்த ட்ரோக்கர்ஸ்லாம் மூவ் ஆகாதனால, அவங்களுக்கு பெயின் ஸ்கோர் இன்னும் கூட லேப்ரோஸ்கோப்பிய விட இன்னும் கூட கம்மியா இருக்கு. ஸோ இதுதான் நம்ம ரோபோட்டிக் சர்ஜரி வந்து லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிய விட இன்னும் மேஜர் அட்வான்டேஜ். ஸோ நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்காங்க, ரோபோட்டிக் சர்ஜரினா ரொம்ப காஸ்ட்லி, எக்ஸ்பென்சிவா இருக்குமே டாக்டர்ன்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாரி கிடையாது. நெறைய அந்த மாரி கேட்டுருக்காங்க. ஸோ முக்காவாசி பேருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரோபோட்டிக் சர்ஜரி வந்து நம்ம லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மேல ஆல்மோஸ்ட் ஆன் த சேம் ரேட் தான் ஆகும். மேபி ஏதாவது ஃபியூ தௌசண்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குமே ஒழிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்காக. பட் முக்காவாசி லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியும், ரோபோட்டிக் சர்ஜரியும் ஒரே ரேட்ல தான் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இன்ஃபேக்ட் பண்ணி குடுக்குறோம். ஸோ இது பேஷண்ட்ஸுக்கு நம்ம மெயினா ஒரு அட்வான்டேஜ்ங்கிற ஒரே நோக்கத்துல தான் இப்போ நாங்களும் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, கைனக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே லேப்ரோஸ்கோப்பில இப்போ பண்ற மாரி இருக்கு. ஸோ ரோபோட் வந்து என்னன்னா, இது ஒரு ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது, பேஷண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப இன்னும் கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க சர்ஜரியில. ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும், இது நல்ல ப்ரிசிஷன் வந்து நல்லா இருக்குறனால காம்ப்ளிகேஷன்ஸ் ரேட்டும் ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இந்த எண்டோமெட்ரியோசிஸ், இது டீப் இன்ஃபில்ட்ரேட்டிங் எண்டோமெட்ரியோசிஸ் இது மாரி உள்ள சர்ஜரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடிஷன்ஸ் இருக்கும். அதாவது குடலெல்லாம் ஒட்டிட்டுருக்கும், பிளாடர் ஒட்டிட்டுருக்கும். ஸோ இது மாரி அ ச சர்ஜரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான சர்ஜரி நம்ம ஈஸியா இந்த ரோபோட்டிக் சர்ஜரில பண்ணிடலாம். ஸோ ஏன்னா, இதில வந்து நல்ல டெப்த் பெர்செப்ஷன் நல்லா இருக்கு. ப்ரிசிஷன் நல்லா இருக்கு. ஸோ இது மாரி இருக்கிறனால நம்மளுக்கு அந்த டெப்த்ல போய் வேலை பார்க்கும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ஸோ அதனால பேஷண்ட்ஸுக்கும் நல்ல அட்வான்டேஜஸ். ஹாஸ்பிட்டல் ஸ்டே ரொம்ப கம்மி. பெயின் ஸ்கோர் ரொம்ப கம்மி. ரெக்கவரி ரொம்ப குவிக். ஸோ இதுதான் ரோபோட்டிக் சர்ஜரி ரொம்ப அட்வான்டேஜஸ்ன்னு இப்போ நாங்க ஃபீல் பண்றோம். பேஷண்ட்ஸும் நெறைய பெனிஃபிட் ஆயிட்டு போறாங்க. ஸோ எங்க ஹாஸ்பிட்டல்ல இப்போ ஃபெர்ம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நாங்க இப்போ ரோபோட்டிக் சர்ஜரி பண்றதால எங்க பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப பெனிஃபிட் ஆயிட்டு போறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரோபோட்டிக் சர்ஜரி பத்தி பார்த்தோம். இனி நெக்ஸ்ட் எபிசோட்ல வேற ஏதாவது ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்கோட உங்கள வந்து மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.